ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. நான் பிறந்த ஊர் ராம்நாடுங்க, அவங்களுக்கு ஈரோடு. இங்கே ராம்நாடு செய்யறதுனால கடல் தான், மீன் தாங்க அங்கிட்டு ஃபேமஸ்ஸே. அதனால் சிம்பிளாக தான் செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கோயம்புத்தூர் சைடில் என்ன பண்ணுவாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, நிறைய மாவு போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. அங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மத்தி மீன் எடுத்துக்கிட்டாங்க, அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோ தாங்க. 4 பொருள் தான். அது நல்லா நல்லா பிரட்டிக்கணும். நான் ஃபஸ்ட்டு அதில் கீரி இருக்கணும், ஆனால் கீரை மறந்துட்டேங்க. நீங்கள் நடுவில் கீறிக்குங்க. கீறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு தோசைக்கல்லை காய வச்சுருங்க. தோசைக்கல்லை காய வச்சு ஒன்று ஒன்றா அப்படி நீட்டாக போட்டுருங்க. கொஞ்சம் கேசரி பொடி போட்டுக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன், காஷ்மீர் சில்லி போடுவேன். காஷ்மீர் சில்லி இல்லைங்க என்கிட்ட, அதனால் கேசரி பொடி போட்டிருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி இருந்தால் காஷ்மீர் சில்லி போட்டுக்குங்க. மேக்ஸிமம் கேசரி பொடி அவாய்ட் பண்ணிடுங்க. போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே பெரிய மீனோட சின்ன மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மத்தி, நெத்திலி, இது மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுங்க, நிறைய எண்ணெய் ஊற்றாமல் தேவைக்கு மட்டும். அது மேலே கருவேப்பிலை தூவி விடுங்க. ஏன் கருவேப்பிலை போடுறோன்னா, அந்த கருவேப்பிலை ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் வறுவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. மீனுக்கும் வலிக்காமல், கரண்டிக்கும் வலிக்காமல் எடுக்கணுங்க, உடஞ்சிடக்கூடாதுங்க. அவ்வளோ மெதுவாக எடுத்து எல்லாத்தையும் பிரட்டி போட்டுருங்க. அது பிரட்டி போட்ட பிறகு எடுத்து பிளேட்டில் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.